பிப்ரவரி 2, 2024 ஐஎன்எஸ் சந்தாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை நம்ம இந்திய கடற்படையில் இணைக்கிறோம். இந்த கப்பலை நம்ம இணைக்கிறதன் மூலமாக சீனர்கள் இவ்வளவு நாளாக நமக்கு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு கொடசலை இப்போது நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். அது என்ன அப்படின்றதையும் இந்த ஐஎன்எஸ் சந்தாயக்கோட சிறப்பம்சங்களையும் பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஐஎன்எஸ் சந்தாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பலுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. இதுக்கு ஏகப்பட்ட பர்பஸ் இருக்குது. அண்ட் போத் சிவிலியன் அண்ட் மிலிட்டரிக்கும் நம்மளால் இதை பயன்படுத்த முடியும். இப்போ சாதாரண மக்களுக்கு இதனால் என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக நம்ம ஒரு போர்ட்டு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த போர்ட்டுக்குள்ளே பல ஆயிரம் டன் கார்கோவை எடுத்துகிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய கார்கோ கப்பல் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற அளவு அந்த போர்ட்டில் டெப்த் இருக்கணும், அதாவது கடல் ஆழமாக இருக்கணும். இந்த ஆழத்தை கரெக்டாக சர்வே பண்ணுறதுக்கு, சப்போஸ் கடலில் ஏதாவது மேடு பள்ளங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த கடலுக்கு அடியில் இருக்கிற சீ ஃப்ளோரை மேப் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இந்த கப்பலில் இருக்குது. ஸோ இந்த கப்பலை வச்சு கடலுக்கு அடியில் நம்மளால் சர்வே பண்ண முடியும். அண்ட் அந்த டேட்டாவை வச்சு புதுசாக ஏதாவது ஒரு ட்ரேட் ரூட்டை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் உருவாக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது துறைமுகம் கட்டணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் அதை கட்டுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதை தாண்டி சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் இந்த கப்பலை நம்மளால் பயன்படுத்த முடியும். கடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கப்பல் ஆபத்தில் இருக்குது அப்படின்றப்ப இந்த கப்பலை, அந்த ஆபத்தில் இருக்கிற கப்பலை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் இந்த கப்பலில் இருக்கும். இதையும் தாண்டி சப்போஸ் கடலில் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எமர்ஜென்சி ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்றப்ப அவரை உடனடியாக நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உருவாகிறப்ப அந்த ட்ரீட்மெண்ட் பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிகப்பெரிய அடிபட்டுருச்சு, அதனால் அவருக்கு உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்குன்றப்ப அவரை நம்ம அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ ஹாஸ்பிட்டல் அவர் கரையை நோக்கி போகணும் அப்படின்னா டைம் ஆயிரும், அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்றப்ப பக்கத்தில் இருக்கிற இந்த கப்பலுக்கு அவங்களால கொண்டு போக முடிஞ்சிச்சுன்னா அவரோட உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கப்பலில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ், மருத்துவ சம்மந்தப்பட்டமானதில். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்த முடியும். எப்பேற்பட்ட ஆப்ரேஷன்னாலும் இதை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலியன் பர்பஸுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கோம். இதை தாண்டி மிலிட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் மல்டிபிள் மிஷன்ஸுக்கு இதை பயன்படுத்த முடியும். முதல்ல இந்த கப்பலை ஒரு மிதக்கிற ஹாஸ்பிட்டலாக நம்மளால் மாற்ற முடியும். போர் சமயங்களில் நேவிஸ் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதாவது மாலுமிக்கு அடிபட்டுச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் எல்லா கடற்படை கப்பல்கள்லையுமே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சிறிய அளவில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் மேஜரான சர்ஜரிலாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த சோல்ஜரோட உயிரை காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு சோல்ஜருக்காண்டி பேட்டிலில் அந்த கப்பல் திரும்பி போக முடியாது, அவரை இவாக்குவேட்டும் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த கப்பல் உதவியாக வரும். ஏன்னா இந்த ஒரு கப்பலை நம்ம முழுக்க ஹாஸ்பிட்டலாகவும் மாற்ற முடியும். இப்போதைக்கு இந்த கப்பலோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் சர்வே பண்ணுறது மட்டும்தான். இதில் ஒரு சில ரூம்ஸ் மட்டும்தான் சர்ஜரிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் போர் சூழ்நிலையில் மொத்த கப்பலையுமே ஒரு ஹாஸ்பிட்டலாக மாடிஃபை பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா பேட்டில் ஃபீல்டில் அடிபடுற சோல்ஜர்ஸுக்கு பக்கத்துலேயே இந்த கப்பல் நின்று அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும். அண்ட் இந்த கப்பலை தாக்கிட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிளை போட்டாங்க அப்படின்னா இந்த கப்பலை யாருமே அடிக்கக்கூடாது ஜெனீவா கன்வென்ஷன் படி. அப்படி அடித்தாங்கன்னா அது ஒரு போர் குற்றம். அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலை, பட் அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒரு போர் சூழ்நிலையில். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் அண்ட் நியூஸில் இந்த கப்பலை பற்றி அவங்க முக்கியமாக சொல்கிற காரணங்களாக இருக்கும். ஆனால் இந்த காரணங்களை தாண்டி பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்குது. அதுதான் மெயினான பர்பஸே இந்த கப்பலை உருவாக்குனதுக்கு. மித்தப்படி இந்த கப்பலில் இவ்வளோ தூரம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எந்த மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் முன்னிலைப்படுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சும்மா. இதுக்கப்புறம் வர்றது தான் மெயின் படமே. இந்த கப்பலில் டிஜிபிஎஸ் லாங் ரேஞ்ச் பொசிஷனிங் சிஸ்டம் அண்ட் டிஜிட்டல் சைட் ஸ்கேன் சோனார் இருக்குது. இதனால் இந்த கப்பல் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அன்டிவிலேஷன்ஸை துல்லியமாக மேப் பண்ண முடியும். அண்ட் அந்த மேப் பண்ண டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஐஎன்எஸ் சந்தாயக் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கப்பல் இருந்துச்சு. 2021 வருஷம் அந்த கப்பலை நம்ம டீகமிஷன் பண்ணுறோம். டீகமிஷன் பண்ணுறப்ப அந்த கப்பல் கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்தியாவுக்காண்டி உழைச்சிருந்துச்சு. 200க்கும் மேற்பட்ட கடல் பகுதிக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய தரையை மேப் பண்ணி தெளிவான ஒரு டிஜிட்டல் டேட்டாவை நமக்கு கொடுத்துச்சு. இப்போது அந்த கப்பலை கம்பேர் பண்ணுறப்ப பல மடங்கு பவர்ஃபுல்லான சென்சார்ஸ் தான் இந்த ஐஎன்எஸ் சந்தாயக்கில் இருக்குது. சந்தாயக் 2.0 அப்படின்னு சொல்லி நம்ம இதை வச்சுக்கலாம். இந்த 2.0 சந்தாயக்கில் நம்ம இப்போ ஒரு சர்வே பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் சவுத் சைனா சீ வரைக்கும் போக முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனுக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. போர் சூழ்நிலை வருது அப்படின்றப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக கவுண்டர் பண்ணுற மாதிரி அரேபியன் சீல தான் நம்மளோட மோஸ்ட் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு.
ஆனால் இந்தியா சீனா ஸ்டாண்ட் ஆஃபுக்கு அப்புறமா நமக்கு உணர்த்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சி பேஸ்டு ஸ்பீட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இது வரைக்கும் இருந்ததை விட நம்ம பல மடங்கு அதிகப்படுத்தி ஆகணும் அப்படின்றது அந்த ஸ்டாண்ட் ஆஃபுக்கு அப்புறமா நம்ம உணர்ந்த ஒரு விஷயம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வார்ஷிப்பை மட்டும் பில்டு பண்ணால் பத்தாது, இந்த மாதிரி சர்வே வெசல்ஸையும் பில்டு பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனோட பக்காவான டேட்டா இருக்குது. ஆனால் அந்த டேட்டா மட்டும் பத்தாது. நம்ம சவுத் சைனா சி வரைக்கும் நுழைஞ்சு டேட்டாஸை எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பழைய கப்பல்களை வச்சு நம்மளால் அதை பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ ரேஞ்ச் இல்லை. இந்த சந்தையாக்குக்கு மட்டும்தான், அதாவது இந்த சந்தையாக்கோட எடை மட்டுமே 3400 டன், இதோட நீளம் 118 மீட்டர். இந்த கப்பலால் மட்டும்தான் சவுத் சைனா சி வரைக்கும் போய் டேட்டாஸ் எடுக்க முடியும். ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதை உருவாக்குறதன் மூலமாக தான் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க தெரியுமா, போன வீடியோக்கு கீழே இந்த சீனர்கள் பண்ணுற மாதிரி நம்மளும் போய் அவங்களோட கடல் பகுதியில் ரீசர்ச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த காரியத்தை இது மூலமாக தான் பண்ண முடியும். இப்போ சந்தையாக் அப்படின்றது வெறும் ஒரு கப்பல் கிடையாது, இது ஒரு கிளாஸ் ஆஃப் ஷிப்ஸ். எப்படி நம்ம ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் கிளாஸுக்கு கீழே உருவாக்கப்பட்ட கப்பல்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி சந்தையாக் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸை ஒதுக்கியிருக்கோம். அந்த கிளாஸுக்கு கீழே உருவாக்கப்பட்ட முதல் கப்பல் தான் ஐஎன்எஸ் சந்தாயக். இதுக்கப்புறம் இன்னும் 3 கப்பல்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வருஷம் ஒவ்வொரு கப்பல் நம்மளோட கடற்படையில் இண்டெக்ட் ஆகும். இப்போ நம்மளோட அஜித் தோவால் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார், இந்தியா ஷுட் நாட் பஞ்ச் பிலோ இட்ஸ் வெயிட் அண்ட் அபவ் இட்ஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி இந்த சீனா பண்ணுற மாதிரியான காரியங்களை நம்மளும் பண்ணணும்னா அந்த டூல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்தாகணும். அந்த டூல்ஸை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இப்போ முனைப்பு காட்டணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கதை வேறு, இப்போ வந்து கதை வேறு. ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம 7000 கிலோமீட்டருக்கு ஐசிபிஎம் வச்சோம் அப்படின்னாலே அது போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நமக்கு எதிரிகள் எங்கேருந்து வருவாங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ நம்மளும் அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ் அண்ட் சைனீஸ் மாதிரி 15000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஐசிபிஎம் உருவாக்கி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரி சீனர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கொடசலுக்கு சரியான பதிலடியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த 4 கப்பலும் நம்மளோட கடற்படையில் இண்டெக்ட் ஆகணும். ஆனதுக்கப்புறமா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த கப்பலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.